பேர் மனோ. எனக்கும் தெரில நான் ஏன் ஜெயிலுக்குள்ளே உட்காந்துருக்கேன்னு. எல்லோரும் சொல்கிறாங்க நான் தான் அவளை கொன்னுட்டேன் அப்படின்னு. நான் எப்படி அவளை கொல்லுவேன்? எனக்கு இன்னி வரையும் ஞாபகம் இருக்கிறது எல்லாமே அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண அந்த நாள் மட்டும்தான். என் லைஃப்பில் எனக்குன்னு யாரும் இருந்தது கிடையாது. எப்பயுமே தனியாகவே தான் இருப்பேன். இனிமேல் அவள் இருக்கான்னு தோணுச்சு. அவகிட்ட நான் எப்படி சொல்லணும்னு யோசித்தேன். எப்படியாவது என் லவ்வை அவளுக்கு புரிய வைக்கணும்னு யோசித்தேன். என்ன பண்ணணும்னு தெரில. நிறைய டைம் அவளுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். காலும் போயிருக்கு. பட் நோ ரெஸ்பான்ஸ். எப்படியோ அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி அவள் ஃபேஸ்புக் ஐடிக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். அவ்வளோ அக்செப்ட் பண்ணான். பட் ரிக்வெஸ்ட்டை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணான்னு எனக்கு அன்றைக்கி தான் புரிஞ்சுது. மேக்ஸிமம் தனியாகவே தான் இருப்பேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங், அதுக்கப்புறம் அவளை பார்க்க போன அந்த நாள், என் லவ்வை சொன்ன நாள் இன்னும் மறக்க முடியல. ஹாய் மனு, எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ. நான் இல்லை, நான் நிஜமா கால் பண்ணேன். சொன்னேன் நான் பண்ணலன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ். ஹலோ, நான் புரிஞ்சுக்கங்க. ப்ராப்ளம் நமக்கு கிடைச்சா இப்படி தான் நைட் மெசேஜ் மா, பண்ணுவியா? லவ் யூ பேபி. நான் சொல்றது கொஞ்சம் மிஸ் யூ. என்னது என்ன இல்ல, பேச விடுங்க. ஹலோ, நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? இது நான் அவ்வளவு தூரம் இல்ல, நான் சொல்றது கொஞ்சம் வந்து இவ்வளவு தைரியமா வந்து என்கிட்ட வந்து நீ பேசிட்டு இருக்க. இதுதான் உனக்கு லாஸ்ட். நான் சொல்றேன் பா, இங்க பாருங்க. நான் எவ்வளவு டைம் ட்ரை பண்ணேன். பட் அவள் என் மைண்டில் இருக்கிறத புரிஞ்சுக்கவே இல்லை. என்னமோ தெரில, அவட்ட ஏதோ சொல்லி புரிய வைக்கணும்னு நினச்சேன். கோவம் இருந்துச்சு, ஆனால் அதை எப்படி காட்டுறதுன்னு தெரில. அவள் ஃபோட்டோவை லாஸ்ட்டாக பார்த்த ஞாபகம். ஃபேஸ்புக் எனும் சமூக வலைத்தளங்களில் ஒரு பெண்ணின் புகைப்படத்தை தவறாக மார்பிங் செய்து அனுப்பியதால் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காரணமான அந்த நபரை போலீசார்கள் தேடி வருகின்றனர். எந்த தப்புமே நான் பண்ணல. நான் பண்ணதெல்லாம் லவ் பண்ணது மட்டும்தான். எனக்கு தெரியும் நான் இதை பண்ணலன்னு. ஆனால் இதை பண்ணவன் யாருன்னு கூட எனக்கு தெரில. லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும்தான் எனக்கு வந்துச்சு, அன்னோன் நம்பர்லேருந்து. ஹலோ மனோ, யாரு? நீ லவ் பண்ண பொண்ணு உனக்கு ஓகே சொல்லுன்னு ஃபோட்டோவை அப்படி இப்படி எடிட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டியாமா? நீ யாரா? நான் சொல்லப்பா, நியூஸில் சொல்கிறாங்க. என்னடா, யாரா நீ? அநியாயமாக ஒரு பொண்ணு லைஃப்பை கெடுத்துட்டியேப்பா. ஹலோ, என்ன ஆக போறியோ? யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? கோவை அருகில் பரபரப்பு. ஃபேஸ்புக் எனும் சமூக வலைத்தளங்களில் ஒரு பெண்ணின் புகைப்படத்தை தவறாக மார்பிங் செய்து அனுப்பியதால் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காரணமான அந்த நபரை போலீசார்கள் தேடி வருகின்றனர். டேய், ஐயா என்ன மச்சான் இது கையில? 4 மச்சான். இதே லவ் பண்ற? டேய், 6 மாதம் சின்சியர் லவ்டா. பாக்குறேன், 6 மாசமா பாக்குறேன், நானும் பாக்குறேன். அதோ அங்கேதான் அவனும் வர்றா, இங்கேதான் நீயும் நிக்கிற. நானும் 6 மாசமா பாக்குறேன். எப்பதான்டா சொல்ல போற? நீ சொல்லிய மாட்டியாடா? சொல்றேன்டா. நீ சொல்றேன்டா, சொல்றேன். இன்னைக்கு மட்டும் சொல்லணும். ஏன் எவனா இடையில வந்து அப்படிலாம் சொல்லிடுவேன்டா. இன்னைக்கு கவலைப்படாத. சொல்லுவல, சொல்லு. இப்பயே போய் சொல்லு. டேய் நில்லு, அங்க பாரு. யார்ரா இவன் கையில ரோஸோட? சரி வா, யாருன்னு பார்க்கலாம்.
டேய் அவன் போயிட்டானா பாரு. போயிட்டான்டா. நல்ல வேலைடா, உனக்கு விழுக வேண்டியது அவனுக்கு விழுந்துருச்சு. டேய் அவனை விடக்கூடாது, வா போ. என்னடா ஆச்சு? மச்சான் அவனை விடக்கூடாது, ஏதாவது பண்ணியே ஆகணும்டா. அதான் மச்சான் இப்போ அவன் யாருக்கு ஒப்போஸ் பண்ணலாம்? மச்சான் கூப்பிடுறா. டேய் நில்றா, கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறா. யாரு இவனுங்க? என்னடா, என்ன வேணும்? ஹலோ பாஸ், என்ன அடி பலமோ? ஏய் இன்றா, யாரா நீ? அவளை நான் லவ் பண்ணுறேன். அதுக்கு பிரியாவை நான் லவ் பண்ணேன், இனிமேல் பின்னாடி சுத்தாத. வேண்டா பாப்பேன். நான் லவ் பாஸ், நான் வேண்டா பாப்பான்னு சொல்கிறேன்ல. என்னடா எப்படா? சொன்னலடா, அவனை ஒன்றும் பண்ண வேணாம், பிரச்சனை பண்ண வேணான்னு இவ்வளோ சொல்லி என்ன தேவையில்லாம அந்த வேலையை பண்ண. இப்போ பாரு மூஞ்ச பிடிச்சி உட்கார வச்சிட்டல. ஏய் என்ன நடந்துச்சுன்னு சொல்றா, சொன்னாதான்டா தெரியும். நான் 6 மாதமாக உன்னை ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்படி சொல்கிறேன்னு தான் தெரியல. உன் கூட நிறைய டைம் பேசணும்னு நினச்சிருக்கேன், பழகணும்னு நினச்சிருக்கேன். அன்றைக்கி கூட நான் தான் கால் பண்ணேன். நான் தான் தினேஷ். ஐ லவ் யூ. நான் இப்போ லவ் பண்ணுற ஐடியாலலாம் இல்லை. நில்லு, எனக்கு வழியை விடு ப்ளீஸ். எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போ. விட்றா, இதுக்கெல்லாம் என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அவ போனா போட்டுண்டா, நீ ஃபீல் பண்ணாத மச்சான். விட்றா. டேய் சொன்னா கேளு, ஃபீல் பண்ணாத, விடு பார்த்துக்கலாம். விட்றா. டேய் சொன்னா கேளு, விடு. இப்போ என்னடா பண்ணோம்? விடு பார்த்துக்கலாம். அவங்க 2 பேரும் விடக்கூடாது மச்சான். பண்றோம் மச்சான், அவளும் ஏதோ பண்ணுறோம். பண்றோம்டா. அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா அவங்க 2 பேர்த்தையும் நான் சும்மாவே விட மாட்டேன். இது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அவங்கள ஏதாவது பண்ணணும், 2 பேரும் நிறைய பேசணும், அதெல்லாம் ஒத்து வரல. கடைசியில் தான் ஒரு ஐடியா கிடச்சிச்சு. என்ன மச்சான்? எஃபிடா. எஃபி? ஆமாம். ஐடியா கட்டிச்சு. இதை வச்சு என்ன வேணா பண்ணலாம். இதான் ஐடி தானே? அவங்கள பழிவாங்கிறதுக்காகவே சிம்பிளாக ஒரு கோடிங் போட்டு அவனோட எஃபி பாஸ்வேர்டு தூக்கிட்டேன். இந்த லிங்க்கை அவன் கிளிக் பண்ணால் போதும், அவனோட எஃபியை ஃபுல்லாக ஹேக் பண்ண முடியும். தெரிஞ்சு ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணி அதை அவனுக்கு அனுப்புனேன். அதை அவன் கிளிக் பண்ணால் போதும். அந்த லிங்க்கை இன்றைக்கி அவன் ஓப்பன் பண்ணி இருந்துக்கக்கூடாது. ஏன்னா வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ்லேயும் 500 MB தரேன், 1 GB தரேன்னு இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் க்ரியேட் பண்ணுறாங்க.
அதை நம்பி கிளிக் பண்ணுறத வாய்ப்பாக பயன்படுத்தி இன்றைக்கி அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் அவனுங்க ஜாலியாக இருக்காங்க.